ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். நம்மள நெறைய பேருக்கு மோர் குழம்புன்றது ரொம்பவே புடிச்ச டிஷ்ஷா இருக்குங்க. ஸோ இந்த மாரி மோர் குழம்பு ட்ரை பண்ணும்போது இன்னுமே சூப்பரா இருக்கும். இதுக்கு தேவை 1 டீஸ்பூன் துவரம்பருப்பு, 1 டீஸ்பூன் மல்லி, 1 டீஸ்பூன் ஜீரகம் அண்ட் 1 டீஸ்பூன் அரிசி. இது எல்லாத்தையும் 30 நிமிஷம் தண்ணீல நல்லா சோக் பண்ணி எடுத்துக்கோங்க. சோக் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் இதெல்லாம் ஒரு பிளெண்டர்ல மாத்திட்டு, அதோட வந்து நம்ம சேர்க்க வேண்டிய இன்கிரீடியன்ட்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, 3 பச்சை மிளகாய், 1 ஸ்லைஸ் தேங்காய், நல்லா பிளெண்ட் பண்ணி இத நல்லா பேஸ்ட் கன்சிஸ்டன்சில அரைச்சு எடுத்து வச்சுட்டு தனியா வச்சுக்கோங்க. இப்போ ஒரு 1/2 லிட்டர் வாட்டர்ல 1/2 டீஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணி அதையும் நல்லா கொதிக்க வச்சதுக்கப்புறம், சொரக்காய் ஒண்ணையும் நல்லா பீல் பண்ணிட்டு, அதையும் நம்மளோட வாட்டர்ல பாயில் பண்ணிட்டு, இப்ப தனியா 2 கப் அளவுக்கு மோர் ஆட் பண்ணி வச்சுப்போம். அதுல வந்து 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூளையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு, நம்மளோட சொரக்காய் வெந்ததுக்கப்புறம் அதையும் நம்மளோட மோரோட ஆட் பண்ணிட்டு, நம்ம அரைச்சு வச்சிருந்தோம் பார்த்தீங்களா பேஸ்ட், அதையும் ஆட் பண்ணிட்டு ஒரு 10 மினிட்ஸ் நல்லா வந்து சிம்ல வச்சு கொதிக்க விட்டுருங்க. இப்ப நம்மளோட மோர் குழம்பு வந்து பார்த்தீங்கன்னா, நல்லா ரெடி ஆயிட்டு இருக்கும்போது, தனியா ஒரு பேன்ல 1 டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிட்டு, அதோட கடுகு, கருவேப்பிலை, கொத்தமல்லி, காஞ்ச மிளகாய் இது எல்லாத்தையுமே ஆட் பண்ணிக்கோங்க. இப்ப நம்மளோட தாளிப்பு நல்லா தாளிச்சு வெந்ததுக்கப்புறம், அதையே நம்மளோட மோர் குழம்புல ஆட் பண்ணிட்டீங்கன்னா, சரியான டேஸ்ட்டா இருக்குங்க. கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்க வந்து என்கிட்ட ஷேர் பண்ணுங்க. ஸோ, see you on another video. Thank you so much for watching. Have a wonderful day. Bye.